வணக்கம் சென்டம் வியூவர்ஸ், நான் உங்கள் கபிலன். நம்ம டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம். நமக்கு குரூப் 1 எக்ஸாம்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. சீக்கிரம் அப்ளை பண்ணிவிடுங்க. லாஸ்ட் நேரத்தில் போய் நிற்காதீங்க. ஜூன் 15 எக்ஸாம் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. ஸோ நமக்கு குரூப் 4 நெக்ஸ்ட் வரப்போகுது, குரூப் 2 வரப்போகுது. இந்த இயரே வந்து நமக்கு தமாக்கா தான். ஸோ அப்படிங்கிறப்போ கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துறதுல இன்றைக்கி என்ன கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வெனஸ்டே, அதாவது புதன்கிழமை, ஏப்ரல் 23 கரண்ட் அஃபேர்ஸை பார்க்குறோம். ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி என்னென்ன முக்கியமான நியூஸ் இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். இது பார்த்தீங்கன்னா தெரியும், இவங்களை யாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். பாரதிதாசன் அவர்கள். இவங்க எங்கே பிறந்தாங்கன்னா பாண்டிச்சேரியில் பிறந்தாங்க. இவங்க எப்போ பிறந்தார் அப்படின்னா 1891. அதே இது இந்த ஏப்ரல் மந்தில் பிறந்ததுனால என்ன பண்ணுவாங்க, இவரோட இதை வந்து பாண்டிச்சேரியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் இவரை ரொம்ப போட்டுருவாங்க. இவர் வந்து ஒரு சாகித்ய அகாடமி விருது வேற வாங்கியிருக்கிறாரு. இவர் தமிழுக்காக நிறைய தொண்டாற்றிருக்காரு. இவர் பாரதியார் மேலே ரொம்ப பற்று. இவர் இப்போ இந்த விதி இப்போ 110 யூஸ் பண்ணி சிஎம் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, இவரோட ஒரு வாரமே வந்து இவரோட விழாவாக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. அதுதான் எந்த நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 29 ஆரம்பித்து மே 5 வரைக்கும் என்னென்னா தமிழ் வீக் ஃபெஸ்டிவல், அதாவது தமிழ் வாரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா தமிழுக்கு நிறைய தொண்டாற்றுறதுனால தமிழ் வார விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. அது வந்து பாரதிதாசன் பர்த்டேவை முன்னிட்டு, ஓகேங்களா, பிறந்தநாள் முன்னிட்டு. எப்போ இறந்தாருன்னா அதே ஏப்ரல் மந்த் தான். பிறந்ததும் ஏப்ரல் மாதம், இறந்ததும் ஏப்ரல் மாதம். நமக்கு போன அதாவது திங்கக்கிழமை அவரோட இறந்த நாள் ஏப்ரல் 21, 1964 இறந்தார். ஓகேங்களா. இந்த எங்கே பிறந்திருக்காருன்னா பாண்டிச்சேரியில். இவருக்காக மணிமண்டபம் கட்டிருக்காங்க. இந்த வாட்டி எங்கே மணிமண்டபம் கட்ட போகிறாங்கன்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் கோட்டைக்குப்பம் அப்படிங்கிற இடத்துல மணிமண்டபம் கட்ட போகிறாங்க. இவருக்கு பேரில் யூனிவர்சிட்டி ஒன்று எங்கே திருச்சியில் பாரதிதாசன் பல்கலைக்கழகம்னு சொல்லிட்டு ரன் பண்ணியிருக்காங்க. அது எப்போலேருந்துனா 1982 ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவர் சாகித்ய அகாடமி விருது பிசிராந்தையாருங்கிற புக்குக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் இவரை பற்றின ஃபேக்ட்ஸு. தமிழ்நாடு ஒரு பாண்டிச்சேரியில் பிறந்தவரை எந்த அளவுக்கு போட்டுருது அப்படிங்கிறது பார்த்துக்குங்க. இவர் தமிழுக்காக அவ்வளோ வேலை செஞ்சுருக்கிறாரு. அதுக்கப்புறம் இதை பாருங்க, இதுவும் வந்து தமிழ்நாடு நியூஸ்ன்னு சொல்லலாம். எதனாலனா, இது ஐசிஎஃப் இன்டகிரேட்டட் கோச் ஃபேக்டரி எங்கே இருக்குன்னா சென்னையில் பெரம்பூரில் தான் இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரெயினோட அந்த பாடின்னு சொல்லுவாங்களா, ட்ரெயினோட இதை இன்ஜினை வடிவமைக்கிறது, அப்புறம் பாடி கட்டுறது, பஸ்ஸுக்கு பாடி கட்டுறது மாதிரி செயினுக்கு பாடி கட்டுறதுலாம் இவங்க தான். இது என்னன்னா, சவுத் இந்தியா ஃபர்ஸ்ட்டு ஏசிஎம்யூ, அதாவது எலக்ட்ரிக் இது லான்ச்சு சபர்பன் ட்ரெயின். இது என்னன்னா ஏசிலே ஃபுல்லாக டவுன் பஸ் மாதிரி உள்ள இது. சென்னை டு, அதாவது சென்னையில் போனீங்கன்னா தெரியும், சென்னை பீச் ஸ்டேஷன் டு தாம்பரம், சென்னை பீச் ஸ்டேஷன் டு செங்கல்பட்டு, சென்னை பீச் ஸ்டேஷன் டு வேளச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறையா மெட்ரோ ட்ரெயின்லாம் வந்துட்டு. இது வந்து எப்படின்னா லோக்கல் ட்ரெயின் மாதிரி. நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு இந்த அலைப்பாயுத படம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏகப்பட்ட இதெல்லாம் இருக்கும். அலைப்பாயுத படத்தில் கூட என்ன சொல்லுவார், மாதவன் போய் கண்ணாடி போட்டு நிற்பார். அதில் தான் அந்த லவ் ட்ராக்கே ஓடும் இல்லைங்களா, அந்த ட்ரெயின் தான். அதேமாதிரி ட்ரெயினுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முதல்ல ஏசி வந்து ஃபுல்லாகவே, அந்த ட்ரெயின் ஃபுல்லாகவே ஏசியில் வந்து வடிவமைச்சிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பித்தாங்க இந்த ஏசியில் உள்ள ட்ரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து மும்பையில் ஆரம்பிச்சிருக்காங்க. சவுத் இந்தியாவில் இதுதான் ஃபர்ஸ்ட்டு, சென்னையில். ஓகேங்களா. இது எங்கே போகுதுன்னா சென்னை பீச் ஸ்டேஷன் டு செங்கல்பட்டு வரைக்கும். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு இந்த ட்ரெயின் ரொம்ப யூஸ்ஃபுல் தான் நமக்கு. ஓகே. இது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1955 இன்டகிரேட்டட் கோச் ஃபேக்டரி அப்படிங்கிற ஒரு எப்படின்னா நவரத்னா கம்பெனின்னு சொல்லலாம். அது வந்து கவர்மெண்ட் ஓரியன்டாக உள்ள கம்பெனி. இது வந்து எங்கன்னா பெரம்பூர், சென்னையில் லொக்கேட்டட் ஆகிருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் பாருங்க, பார்க்கவே ரம்மியமாக இருக்குங்களா. கேரளானாலே இப்படி தான் இருக்கும் போல இருக்கு. ஆனால் கேரளா அப்படி கிடையாது. கேரளாவுக்கு போனீங்கன்னா தெரியும், ஒரே வெக்க புழுக்கம், மழை தண்ணி. அது வந்து அங்கே பீஸ்ஃபுல்லாகவே இருக்காது. நான் போயிட்டு பட்ட பாடு இருக்க, வேர்த்து கொட்டிக்கிட்டே இருக்கும். அது இப்போன்னு இல்லை, எப்போ போனாலும். ஏன்னா ஹியூமிடிட்டி அதிகமாக உள்ள ஏரியா இல்லைங்களா. என்னென்னா அடசல், நிறைய மரங்கள் இருக்கிறதுனாலையும் மலைகள் இருக்கிறதுனாலையும் தண்ணி அதிகமாக இருக்கிறதுனாலையும் அதோட எவாப்ரேஷன்னால ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கும். மூச்சோட கஷ்டமாக இருக்கும், நிறைய புழுங்கும், வேர்வை வந்துக்கிட்டே இருக்கும். அப்படிதான் இருந்தாலும் பார்க்க ரம்மியமாக இருக்கு இல்லையா, மனசு இதமாக இருக்கும். அதே தான் ஃபஸ்ட்டு ஸ்டேட் டு லான்ச் தான் ஆன்லைன் சர்வீஸ் ஆஃப் லோக் அதாலத்தை. இவங்க ஆன்லைன்லேயே வந்து லோக் அதாலத்னா அப்படின்னா என்னென்னா, ஒரு சபார்டினேட் கோர்ட் மாதிரி வச்சுங்களேன். என்ன பண்ணுவாங்க, இதை 1982 குஜராத்தில் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது. லோக் அதாலத்துங்கிறது எதுக்காக ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, கோர்ட்டில் நிறைய கேஸ் பெண்டிங் இருக்கு இல்லைங்களா, அது அவங்கள ஹரிபரின்னு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லோக் அதாலத்தில் ஒரு கேஸ் இது பண்ணோம்னா அங்கே நெக்ஸ்ட் அப்பீல் பண்ண முடியாது, சுப்ரீம் கோர்ட்லேயோ ஹை கோர்ட்லேயோ. இங்கே என்ன தீர்ப்போ அதுதான் எண்ட் ஆஃப் த தீர்ப்பு. இதில் ஒரு லாயரோ ஒரு ஜட்ஜ் எல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அட் த சேம் டைம் இந்த லோக் அதாலத் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இப்போ கேரளா என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து ஃபைல் பண்ணலாம், ஆன்லைன்லேயே உங்களுக்கு தீர்ப்பு சொல்லலாம், ஆன்லைன்லேயே விசாரணை செய்யப்படும். அதை தான் இதில் சொல்லியிருக்கு.
லோக் அதாலத். இந்த லோக் அதாலத்துங்கிறது என்ன அப்படின்னா, இது ஒரு ஸ்டாச்சுட்டரி ஆர்கனைசேஷனு. லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி ஆக்ட் 1987 இது ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து கிரியேட்டட் அஸ் த ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் கிரிவன்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, மக்களுக்கு ஏற்பட்ட என்ன குறைகள் தீர்ப்பு அந்த இதெல்லாம் பண்ணுறது. ஓகேங்களா. இது லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டியை 1987 ஆரம்பிச்சிருக்காங்க. நோ அப்பீல் ஃபார் த அனதர் அபெக்ஸ் கோர்ட்டு. அப்படின்னா ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, வேறு கோர்ட்லாம் நீங்கள் இதில் தீர்ப்பு சொல்லிட்டாங்கன்னா அப்பீல் பண்ண முடியாது. ஓகே. இதில் விர்ச்சுவல் ஹியரிங்லாம் பண்ணுவாங்க. இது ஃபுல்லாகவே ஆன்லைன் உள்ளது. அதுக்கப்புறம் இதை பாருங்கள். இது என்னதுன்னு தெரியுங்கன்னா, மனித லிவரு. இந்த மனித லிவர் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி லிவர் டேன்னு கொண்டாடிங்களா, அவங்க அந்த இதை நோக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, HELD ஹெல்தி லிவர் எஜுகேஷன் அண்ட் ஆல்கஹால் அசோசியேட்டட் லிவர் டிசீஸ் ப்ரிவென்ஷன். இந்த ஹெல்டுங்கிற அமைப்பு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, குடியினால் ஏற்படுற அதாவது லிவர் கல்லீரல் பிரச்சனைகளை ஏற்படுற அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான் இது. இவங்க என்ன பண்ணால் இந்த லிவர் சம்மந்தமான ஸ்டடீஸ் வந்து எல்லாருக்கும் கொடுக்கறது தான். ஓகேங்களா. இதை யார் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா, அமித்ஷா. இது ILBS இன்ஸ்டியூட் ஆஃப் லிவர் அண்ட் பைலரி சயின்ஸ் மூலயமா இதை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் நியூஸில் பார்த்துருவோம். பார்த்தாலே எப்படி இருக்கு, செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குங்களா. இது வேற ஒன்றும் இல்லை, இது வந்து நியூக்ளியர் ஹைட்ரஜன் பாம். இது இந்த அளவுக்கு நெருப்பு குழம்புலாம் வராது. என்னன்னா, சைனா டெஸ்டட் நான் நியூக்ளியர் ஹைட்ரஜன் பாம்பை வந்து சோதனை இதாக பண்ணி சைனாவில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கோல்டு ஏடிஎம்னு ஒன்று ஆரம்பித்து அதுவும் சைனாவில் சோதனை இதாக வந்து பார்த்துருக்காங்க. அதே மாதிரி சோதனை இதில் 10G ப்ராட்பேண்ட் சர்வீஸும் விட்டுருக்காங்க. சைனா வந்து நம்ம இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் எவ்வளோ இயர் டிஃப்ரென்ஸில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நம்ம 4G யூஸ் பண்ணுறோம். அவங்க என்னென்னமோ யூஸ் பண்ணி அவங்க அவங்களுக்கும் 30 வருஷம் 50 வருஷம் கேப்பில் அவங்க அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் ஒன்று பார்த்துருவோம். இது என்ன எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெசர்ட் ஃப்ளாக் 10 அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸு. இது என்னென்னா ஏர்ஃபோர்ஸுக்கு சம்மந்தப்பட்டது. நிறைய நாடுகள் வந்து சேர்ந்து ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, பயிற்சி பண்ணுவாங்க. இது எங்கே நடக்குது அப்படின்னா, UAEல. UAEங்கிறது எங்கே, அமீரகம் துபாய். ஓகேங்களா. அந்த இடத்துல நடக்குது ஏர்ஃபோர்ஸ் எக்ஸசைஸு. இதுதான் இது எப்போ அப்படின்னா 21 ஏப்ரல் டு 8 மே வரைக்கும் இந்த எக்ஸசைஸ் நடக்குது. நம்ம இந்தியாவிலேருந்து என்ன போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த ஏப்னா தஃப்ரா ஏர்பேஸ், அதுலேருந்து இந்த IAF அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து AI தஃப்ரா ஏர்பேஸுங்கிற ஒரு விமானம் போயிருக்கு. இது என்ன அப்படின்னா, எந்தெந்த நாடெல்லாம் வந்து 11 நேஷன் வந்து இதில் கலந்துக்கிறாங்க. கத்தாரு, ஜெர்மனி, பிரான்ஸு, பக்ரைனு, ஆஸ்திரேலியா போன்ற பல நாடுகள். இதில் இந்தியாவும் உண்டு, UAE அமீரகமும் உண்டு. ஸோ அப்படிங்கிறப்ப இது ஒரு மல்டிநேஷ்னல் எக்ஸசைஸ். ஓகேங்களா. அதுக்கப்புறம் டேஸ் வந்துடுவோம். ஏப்ரல் 23 இங்கிலீஷ் லாங்குவேஜ் டே. இதோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ டூல் ஃபார் எக்ஸ்பிரஷன் அண்ட் க்ரோத். ஓகே. இன்னைக்கு ஏப்ரல் 23 இங்கிலீஷ் லாங்குவேஜ் டே. அதே மாதிரி வேர்ல்டு புக் அண்ட் காப்பிரைட்ஸ் டே. இதுதான் வேர்ல்டு புக் அண்ட் காப்பிரைட்ஸ் டே. இது வந்து இன்னைக்கு உண்டான இதுக்கு தீம்னு உண்டு எதுவும் கிடையாது. அதுக்கப்புறம் ஸ்கீம்ஸ் பார்த்துருவோம். இன்னைக்கு உண்டான ஸ்கீம்ஸ் என்னன்னா, இல்லம் தேடி கல்வி திட்டம். இது கொரோனா காலங்களில் யாரெல்லாம் வந்து வீட்டில் இருப்பாங்க இல்லைங்களா, ட்ராப் அவுட் ஆகக்கூடாது, குழந்தைகள் வந்து படிப்பறிவு இல்லாமல் போயிடக்கூடாது, புதுசாக சேர்க்க மாட்டாங்க, புதுசாக இந்த இது இல்லைங்கனால இல்லம் தேடி போய் கல்வி சொல்லி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம்ஸை. இதனால் வாலண்டியர்ஸு 1000 ரூபா பணம் மாதம் சம்பளம் கூட கொடுத்து, சில சம்மர் ரிட்டர்ன் சொல்லுவாங்க, வாலண்டியர்ஸ்க்கு சம்பளம் கொடுத்து ஒரு கவர்மெண்ட் எடுத்த புது இனிஷியேட்டிவ் இது சக்ஸஸ்ஃபுல்லான்னு கேட்டிங்கன்னா மாரலி சக்ஸஸ்ஃபுல் தான். என்னென்னா 27 அக்டோபர் 2021 ஸ்டார்ட் பண்ணாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் எதுக்காகன்னா, COVID-19 பெருந்தொற்று காரணமாக யாரெல்லாம் ட்ராப் அவுட் பண்ணாங்களோ, படிப்பை நிப்பாட்டினாங்களோ, படிப்பை இது பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு கல்வி அறிவு கொடுக்கறது தான். இந்த மாணவர்கள் கற்றல் இடைவெளியை குறைக்க தமிழக அரசால் தொடங்கப்பட்ட ஒரு உன்னதமான திட்டம் இது. இந்த திட்டத்தின் நோக்கமே மாணவர்களுக்கு இல்லத்தில் கல்வி கற்பிப்பது மூலம் அவர்களின் கற்றல் இடைவெளியை சரி செய்தல். ஓகேங்களா. 3 வருஷம் 4 வருஷம் என்னன்னு இப்போதைக்கெல்லாம் வேலைக்கு போனால் நான் கொரோனா பேச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி விஷயத்தில் அந்த கேப் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி உண்டான கரண்ட் அஃபேர்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மீ, கமெண்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் பண்ணுங்கள். ஏதாவது என்னை இம்ப்ரூவ் பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். நன்றி. நாளைக்கு ஒரு புது கரண்ட் அஃபேர்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Send a map. You dare to dream, we care to accomplish.